And threats to biodiversity la habitat loss, habitat fragmentation, overexploitation, alien species invasion, global climatic change. Let's see the topics one by one. First is habitat loss. Organism survive ஆகிற living place தான் habitat. இந்த habitat எல்லாம் human activities ஆல loss ஆகுது. இதுக்கு பேர் தான் habitat loss. The habitats are restored for human settlement, agricultural practices, mining activities, industrial development and construction of highways. So இந்த ரீசன்ஸ்க்காக நேச்சுரல் ஹேபிட்டட்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. இந்த நேச்சுரல் ஹேபிட்டட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகிறதுனால biodiversity loss ஆகுது. As a result of habitat loss, the animals move from one place to another. Animals survive ஆகிற அந்த பிளேஸ் ஹேபிட்டட்டை ஹியூமன்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணுறதுனால அனிமல்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்பொழுது அதர் ப்ரிடேட்டர்ஸாலேயோ இல்லை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னாலேயோ அந்த அனிமல்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகுது. ஆர் தே மே பி அஃபெக்டட் பை டிசீசஸ் அட்டாக் ஆகும். இல்லை அந்த அனிமல்ஸ் வந்து டோட்டலாக இறந்து போகலாம். ஆர் இட் மே ரிசல்ட் இன் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ஸ். அனிமல்ஸோட ஹேபிட்டட்டை ஹியூமன் டிஸ்ட்ராய் பண்ணுறதுனால ஹியூமன் சர்வைவ் ஆகிற பிளேஸ்க்குள்ள அனிமல்ஸ் இன்க்ளூட் ஆகும். And examples of habitat loss. Tropical rainforest earth surface ஃபார்ம் ஆனப்போ 14% இருந்தது. ஆனால் இப்போ 6% அது ரெடியூஸ் ஆயிருக்கு. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான் பெரிய ஏரியா, லங்ஸ் ஆஃப் பிளானட்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இதில் இருக்க டைவர்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு லெவலை ரெடியூஸ் பண்ணுது, எர்த்தில் வந்து ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதனால இட் இஸ் கால்ட் லங்ஸ் ஆஃப் பிளானட். இந்த அமேசான் ஃபாரஸ்ட் இப்போ அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ்க்காகவும் அந்த பிளேசஸை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. Next, Kodaikanal and Nilagiri hills of Tamil Nadu is also getting destroyed for human occupancy. Next is habitat fragmentation. The process where large area of habitat is reduced in area and divided into two or more fragments. ஏரியாவில் பெருசாக இருக்க ஒரு நேச்சுரல் ஹேபிட்டட்டை ரெடியூஸ் பண்ணி 2 or more fragmentsஆக பிரிக்கிறதுக்கு பேர் தான் habitat fragmentation. ஸோ ஹியர் யூ கேன் சி இது ஒரு நேச்சுரல் ஹேபிட்டட். இந்த ஹேபிட்டட்டை செப்பரேட் பண்ணி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸால் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பர்பஸ், இதுக்காக டிஃப்ரெண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸாக அதை செப்பரேட் பண்ணிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹேபிட்டட் ஃப்ராக்மெண்டேஷன். த ஃபாரஸ்ட் லேண்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு கிராப் லேண்ட். ஸோ நேச்சுரலாக இருக்க ஃபாரஸ்ட்டை அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்காக கிராப் லேண்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஹேபிட்டட் ஃப்ராக்மெண்டேஷன். இந்த மாதிரி ஹேபிட்டட் ஃப்ராக்மெண்டேஷனால அனிமல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் ஹைலி கெட்டிங் அஃபெக்டட். எலிஃபென்ட் சர்வைவ் ஆகிற பிளேஸ், அது மட்டும் இல்லாமல் எலிஃபென்ட்ஸ் மைக்ரேட் பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிற அந்த ரூட்ஸ் எல்லாமே ஹியூமன் ஆக்டிவிட்டீஸால் ரோட் டிரான்ஸ்போர்ட்காகவும் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறதுனால they are getting affected. And small birds like sparrows and other animals are also affected by this process of habitat fragmentation. So here இது ஒரு லார்ஜ் நேச்சுரல் ஹேபிட்டட். ஸோ இந்த நேச்சுரல் ஹேபிட்டட் டோட்டலாக லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஹேபிட்டட் லாஸ். இந்த நேச்சுரல் ஹேபிட்டட்டை செப்பரேட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸாக செப்பரேட் பண்ணி வேரியஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ஹேபிட்டட் ஃப்ராக்மெண்டேஷன். Next is over-exploitation. Excessive exploitation of a species reduces the size of its population. Over-exploitation is the over-usage of natural resources. ஹியூமன்ஸோட பெனிஃபிட்ஸ்க்காக நேச்சுரல் ரிசோர்ஸஸை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது மற்ற ஸ்பீஷீஸோட ஹேபிட்டட் லாஸ் ஆகுது. அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸோடைய ஹேபிட்டட் லாஸ் ஆகுறதுனால அதோட ஹோல் பாப்புலேஷனும் ரெடியூஸ் ஆகிடும். இந்த பாப்புலேஷன் சைஸ் ரெடியூஸ் ஆகிட்டே வரும்பொழுது அந்த ஆர்கானிசம் ஃபுல்லாகவே எக்ஸ்டிங்க்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக எக்ஸ்டிங்க்ட் ஆன அனிமல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். திஸ் இஸ் அ டோடோ பேர்ட், இட் காட் எக்ஸ்டிங்க்டட். அண்ட் திஸ் இஸ் அ ஸ்டெல்லார் sea cow and passenger pigeon. So all these organisms have extincted. In this way, due to human activities and over-exploitation practices, the number of species are getting reduced and thereby the many species are going into extinction. Exotic species or alien species invasion. வேற ஒரு ரீஜன்ல இருந்த ஸ்பீஷிஸ்
ஒரு நியூ ரீஜனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது அந்த ரீஜனில் இருக்க லோக்கல் ஸ்பீஷஸை ஒரு நேட்டிவ் ஸ்பீஷஸை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்ஸாட்டிக் ஸ்பீஷஸ் இன்வேஷன். It is the organisms or alien species, they are getting introduced into the environment for commercial purpose or as biological control agents. இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்காகவோ இல்லை பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸாகவோ வேற ரீஜன்ல இருந்து புதுசாக ஒரு ரீஜனில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்பீஷிஸ் தான் எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ். புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆன ஸ்பீஷிஸ் அந்த ரீஜனில் இருக்க லோக்கல் ஸ்பீஷிஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அதோட ஸ்பீஷிஸ் மட்டும்தான் அந்த இடத்துல சர்வைவ் ஆகும். ஸோ அதனால லோக்கல் ஸ்பீஷிஸ் ஆர் நேட்டிவ் ஸ்பீஷிஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆகலாம் ஆர் டிஸ்ட்ராய் ஆகிடலாம், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடலாம். இதுக்கு பேர் தான் எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் இன்வேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், த திலாப்பியா ஃபிஷ் தட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவில் 1952 இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஃபிஷ் தான் திலாப்பியா ஃபிஷ். இந்தியாவில் கேரளா இன்லேண்ட் வாட்டர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கேரளா இன்லேண்ட் வாட்டர்ஸில் ஆக்குபை பண்ணிட்டு மற்ற ஃபிஷ் ஸ்பீஷிஸ் எல்லாம் க்ரோ ஆகாதபடி தடுத்துருச்சு. ஸோ இந்த ஸ்பீஷிஸ்க்கு தான் பேர் எக்ஸாட்டிக் ஆர் ஏலியன் ஸ்பீஷிஸ். Another example is papaya mealybug. So this is a bug. Here you can see this is papaya mealybug. It was introduced from Mexico and Central America. ஸோ அசாம், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு இந்த ரீஜன்லலாம் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு பக் தான் பப்பாயா மீலிபக். ஸோ இந்த பக் பப்பாயா பிளான்ட்ஸை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிடுது. இட் டிஸ்ட்ராய்ட் ஹியூஜ் கிராப்ஸ் ஆஃப் அசாம், வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு. குளோபல் கிளைமேட் சேஞ்சஸ். பயோடைவர்சிட்டி லாஸ்க்கான ரீசன் நம்ம பார்த்தோம். ஹேபிட்டட் லாஸ், ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் இன்வேஷன். இந்த ரீசன்ஸால் பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ பயோடைவர்சிட்டிக்கான இன்னொரு ரீசன் குளோபல் கிளைமேட் சேஞ்சஸ். பயோடைவர்சிட்டி மீன்ஸ் லைஃப் ஃபார்ம்ஸ், டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் லாஸ் ஆகிறதுக்கான ரீசன் கிளைமேட்டிக் சேஞ்சஸ். இட் இஸ் டியூ டு இண்டஸ்ட்ரியலைசேஷன். இண்டஸ்ட்ரீஸோட நம்பர் அதிகமாகும்போது அது காஸ் பண்ணுற பொல்யூஷன் ரொம்ப அதிகமாச்சு. ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அண்ட் சாயில் பொல்யூஷன் இதெல்லாம் காஸ் பண்ணுச்சு. ஏர் பொல்யூஷனுக்கு ஒரு ரீசனாக இருக்கிறது எமிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃப்ரம் த வெஹிக்கிள்ஸ். அது மட்டும் இல்லாமல் டீஃபாரஸ்டேஷன், கட்டிங் டவுன் ஆஃப் ட்ரீஸ் இன் த ஃபாரஸ்ட். இந்த ரெண்டு ரீசன்ஸால் கார்பன் டை ஆக்சைடு லெவல் எர்த்தில் அதிகமாச்சு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகும்போது சன்லைட்லேருந்து வர இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸை அதிகமாக கேப்சர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அப்போது ஹீட் அதிகமாச்சு. எர்த் சர்ஃபேஸ் ஹீட் ஆகிறதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங். ஸோ அந்த குளோபல் வார்மிங்கால் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எர்த்தில் வந்துச்சு. டியூ டு தட் தெர் இஸ் இன்க்ரீஸ் இன் லேண்ட் அண்ட் ஓஷன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் ரைஸ் ஆனதுனால போலார் ஐஸ் கேப்ஸில் இருக்க கிளேஷியர்ஸ் ஆர் ஐஸ் கேப்ஸ் எல்லாம் மெல்ட் ஆச்சு. ஸோ ஐஸ் கேப்ஸ் மெல்ட் ஆகும்போது சீ லெவல், வாட்டர் லெவல் அதிகமாகும்போது சீ லெவல் ரைஸ் ஆச்சு. அண்ட் லெஸ் ப்ரெடிக்டபிலிட்டி ஆஃப் வெதர் பேட்டர்ன்ஸ். கிளைமேட்டிக் சேஞ்சஸ் மாறிட்டே இருக்கிறதுனால வெதர் பேட்டர்ன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் ஆச்சு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் ப்ரிவேல் ஆச்சு. அண்ட் அவுட் பிரேக் ஆஃப் டிசீசஸ், டேஞ்சரஸ் டிசீசஸ், மைக்ரேஷன் ஆஃப் அனிமல்ஸ். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது அனிமல்ஸோட மைக்ரேஷன் ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அதிகமாக இருந்தது. அதோட பாப்புலேஷன் ரெடியூஸ் ஆச்சு. அண்ட் தெர் இஸ் லாஸ் ஆஃப் ட்ரீஸ் இன் த ஃபாரஸ்ட். டியூ டு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் the trees are getting lost. And due to these reasons there is loss in biodiversity.